வணக்கம் மக்களே, வெல்கம் பீப்பிள். நான் புலம்ப வந்து நிக்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு அண்ட் ஆல்சோ பயமாவும் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்ன்றதுனால கண்டிப்பா நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. போக போக கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஆமா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எபிசோட்னால ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இது ஃபர்ஸ்ட் எபிசோட்னால எங்களை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா செகண்ட் எபிசோட்னால எங்களோட மிஸ்டேக்ஸை நாங்க கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். எஸ் ஷூர். ரேண்டம் ரன்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ ரேண்டம் ரேன்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சொல்ல போனோம்னா ரேண்டமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரேண்டமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எழுதுறோம் பார்த்தா ரொம்ப ரேண்டமா இருந்துச்சு. படிச்சு பார்த்தா ஓகே, ரேண்டமா ஒரு டாபிக் பத்தி இருக்கு, ஓகே ஃபைன். நம்ம ஏன் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்க பேசிட்டோம், லைக் ஒய் நாட் வந்து புதுசா ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து ரேண்டம் ரேன்ஸ்னு பேர் வச்சு அப்படிதான் ரேண்டம் ரேன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, அது அதே மாதிரி ஃபன்னியா ரிலேட்டபிளா இருக்கணும்னு நினைச்சோம். ஆமா, கண்டிப்பா. லைக் வந்து எங்களோட தாட்ஸும் எல்லாரும் படிக்கிறோட தாட்ஸும் கனெக்ட் ஆகுற மாதிரி, லிங்க் ஆகுற மாதிரி இருக்கும்னு நினைச்சோம். அதே மாதிரி அது இருந்துச்சு தானே? இருந்துச்சு, நம்புறோம். அந்த மாதிரிதான் கொஞ்சம் வந்து ரிவ்யூல கொஞ்சம் பேரு அப்ரிஷியேட் பண்ணாங்கதான். அதான் எழுதிருக்கோம், நம்புறோம். ஆமா. சோ ரேண்டம் ரேன்ஸ் எப்படி ரேண்டம் புலம்பல்ஸ் ஆச்சு? இப்ப முன்னாடி ரேண்டம் ரேன்ஸ்க்கு ரேண்டமா ஒரு தாட் வந்துச்சுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரிதான் இதுக்கும் பாட்காஸ்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு ரேண்டம் தாட். அண்ட் ஆல்சோ அதுக்கு பேர்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்கப்ப இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்தோம், என்ன பேர் வைக்கலான்ட்டு. அண்ட் கடைசியா வந்து ரேண்டம் புலம்பல்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணோம். எதுக்கு இந்த பாட்காஸ்ட் அப்படின்னா, இப்ப நாங்க எழுதுறப்ப இப்ப நிறைய மூவி ரெஃபரன்சஸோ இல்ல நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. தமிழ்ல பேசுற மாதிரி இருக்காதுல்ல. அதனால இன்னும் கொஞ்சம் நாங்க புலம்புறதுக்கு வந்து நம்ம எங்களுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை வந்து நாங்க வெளியில அப்படியே காமிக்கிறதுக்கு தமிழ் தேவைப்பட்டுச்சு. தமிழ் இஸ் த கரெக்ட் லாங்குவேஜ் சொல்றதுக்கு. அதனாலதான் வந்து நாங்க இத எடுத்தோம். லைக் எங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு குட்டி ஆசை இருந்துச்சு. 2 பேருக்குள்ள ஒரு குட்டி குட்டி ஆசை, பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கு. எங்க வாய்ஸ் அவ்வளவு ஒன்றும் நல்லா இருக்காது கேட்கறதுக்கு, பட் ஸ்டில் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு ஆசை. சரி ஆரம்பிப்போமே அப்படிதான் வந்து ஆரம்பிச்சோம். எஸ். சோ வெல்கம் டு த புலம்பல். அதான், இதுவும் நாங்க ஒண்ணா சொல்ல மாட்டோம். எதுவுமே உருப்படியா இருக்காது, எதுவுமே பிளான் பண்ணல, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். அதனால நீங்களும் அப்படியே கேளுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் மாதிரி கேட்டுட்டே இருங்க. ஆமா, 2 பேரும் பிக்கர் பண்ண போறோம். ஆமா, இப்ப இன்னைக்கு எபிசோட் எதை பத்தினா ஸ்கூல் பத்தி தான். ஸ்கூல் ஸ்கூல் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு எப்படி சொல்றது, அதை பத்தி ஸ்கூல்ல சொல்லும் போதே நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் வரும். எங்களுக்கும் அதே மாதிரிதான். கண்டிப்பா வந்து அந்த டிபிக்கல் கனா காணும் காலங்கள் அந்த சீரீஸ்ல பாக்குற மாதிரிதான் எங்களுக்கும் இருக்கும். ஸ்கூல்னா அப்படிதான். சோ ஸ்கூல் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம சின்ன வயசுல வந்து ஒரு இடத்துல போய் விட்டுறாங்க. ஒரு 3 to 4 ஏஜ்ல வந்து போய் விட்டுறாங்களா, விட்டுட்டு அவங்க என்ன நினப்புல விடுறாங்கன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், சனியா ஒளியுதா இல்ல என்ன நினப்புல விடுறாங்கன்னு தெரியல. அவங்க விட்டுட்டு அங்க வந்து நம்ம ஒரு கிட்டா ஒரு 3 or 4 இயர்ல நம்ம தனியா சர்வை பண்றோம் ஒரு ஸ்கூல்ல. அப்படிதான் வந்து ஒரு இடத்துல போய் விடுறாங்க. அங்க நம்ம சர்வை பண்றோம் ஒரு ஸ்கூல்ன்ற ஒரு இடத்துல, ரைட்டா? ஆமா, ஆக்சுவலி ஸ்கூல்ல தான் நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் கிடைக்கும், அதே மாதிரி ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும்ல. ஆமா, எக்ஸாக்ட்லி. இப்ப வந்து எப்படின்னா லைக் ஒரு லைக் எப்பவுமே வந்து லைஃப் ஹாஸ் போத் குட் அண்ட் பேட்னு சொல்ற மாதிரி சேம் கோஸ் ஃபார் ஸ்கூல்ஸ். ஸ்கூலுக்கு வந்து 2 குட் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கும், பேட் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கும். அண்ட் இந்த ரேங்க்ல வந்து ஸ்கூல்ல நடந்த பேட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஸ்கூல் பத்தி இருக்கிற எங்களோட ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஆதங்கம். சொல்லுன்னு தெரியும். அதான் அத வந்து கொட்டி தீக்க போறோம் நாங்க இந்த எபிசோட்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஸ்கூல்ஸ் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்றதுதான். அதுக்கு ஆன்சர் சொல்ல போனோம்னா யார்ட்டையுமே இல்ல. நீ வந்து எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டா கூட அவங்களுக்கே தெரியலன்னு தான் சொல்ல போறாங்க.
ஏன்னா யாருக்குமே தெரியல. லைக் இப்ப வந்து ஓகே ஸ்கூல் வந்து எதுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரிக்னோமெட்ரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க? ஐயோ, ட்ரிக்னாமெட்ரி ஒஸ்ட் டாபிக். ஒரு ரிவர் சைட்ல நான் ஏன் நிக்க போறேன்? ரிவர் சைட்ல நின்னுட்டு ஆப்போசிட்ல உள்ள ட்ரீக்கும் எனக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு நான் ஃபர்ஸ்ட் ஏன் மெஷர் பண்ண போறேன்? இப்ப இது இன்ஜினியரிங் ரிசர்ச்சுக்குன்னா ஓகே, சர்வைவலுக்கு இது எதுக்கு? இப்ப வந்து நீங்க ராக்கெட் சயின்ஸ் ராக்கெட் விடணும்னா உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரி தான் தேவை. இப்ப நான் ரோடு கிராஸ் பண்ணணும்னா நான் எங்க டேனு சைனு காசுலாம் எடுக்க போறேன்? இல்ல சீரியஸா கேக்குறேன். இல்ல எனக்கு புரியல. அப்பா, ஐயோ, ஒரு இலை பச்சை கலர்ல இருக்குன்னா அதோட விட வேண்டியதானே? அதுல குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு, அது இதுன்னு எதுக்கு நம்ம கத்துக்கணும்? அதுதான் எதுக்கு ஏன்னு எதுவுமே தெரியல. ஐ லைக் மீன் ஒரு இப்ப நம்ம பேசிக்கா லைஃப்ல தேவைப்படுறது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, தேவைப்பட இப்பெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பிட்காயின் நிறைய புதுசு புதுசா வர்றப்ப அதெல்லாம் அப்கிரேட் பண்ணி நமக்கு சொல்லி தரணும் தானே? ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே ஓல்டு சிஸ்டம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நீங்க ஸ்கூல்ஸ் எந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுது? மார்க் அண்ட் கிரேட் மட்டும்தான். மார்க்ஸ் அண்ட் கிரேடு. அப்புறம் இன்னொன்னு, நீங்க எந்த பெஞ்ச்ல போய் உட்காரீங்களோ அதுதான் இங்க வந்து டிசைட் பண்ணுது உங்க ஃபியூச்சரை. ஆனா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் லாஸ்ட் பெஞ்ச்ல யார் உட்காந்தானா ஹைட் ஆர்டர் வைஸ் தான் எங்க ஸ்கூல்ல அப்படிதான் உட்கார்ந்தோம். ஆமா, 2 பேருமே லாஸ்ட் பெஞ்சஸ் தான். அதே மாதிரி இந்த கிளாஸ்க்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ்லாம் வந்து எலான் மஸ்க் ஆகிடுற மாதிரியும், லாஸ்ட் பெஞ்சஸ்லாம் வந்துட்டு உருப்படாம சும்மா தெருவுல தான் நிப்பாங்கன்ற மாதிரியும் ஒரு அதேதான். எப்படி வந்து அவங்க அப்படி இது சொல்ல போனோம்னா லைக் நிறைய ஸ்டடீஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா லாஸ்ட் பெஞ்சஸ் தான் லைஃப்லயே சக்சஸ் ஆகுறாங்க மோஸ்ட்லி எல்லாருமே. இத வந்து நம்மளும் ஏதாச்சும் பண்ணிட்டு இவங்க மூஞ்சில போய் கரிய பூசணும், பாருங்க நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப ஸ்டடீஸ் ஷோ பண்ணுதுன்னு சொன்னீங்களே, எந்த ஸ்டடீஸ்? லைக் சொல்றேன், ஜெனரலி ரிசர்ச் அந்த ரிசர்ச். ஆமா. ஸ்கூல்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஸ்கூல்ல எந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தாங்க? ஸோ ஸ்கூல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஐ கெஸ் 1940s ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்கூல் வந்து அப்போ இருக்க டைம் வந்து என்னன்னா லைக் எல்லாரும் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க எம்ப்ளாயரா, அவங்களுக்கு வந்து வந்து ஒர்க் பண்றதுக்கு தான் போனாங்க எல்லாரும். ஓகே, வந்து ஒருத்தவங்க ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க, மத்தவங்க எல்லாம் ஜஸ்ட் சரி எங்களுக்கு சர்வை பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஒர்க் தேவை, ஒரு ஜாப் தேவைன்னு எல்லாரும் போனாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எப்போ இருந்துச்சு? 1940s இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி 1940s அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தாங்க. சோ வந்து ஏன் இப்போ வந்து என்ன we are in the 21st century, ஓகே? சோ ஏன் வந்து அவங்க அதே மைண்ட் செட்டை லைக் அதே மென்டாலிட்டியை வந்து ஸ்கூல்ஸ் இப்பயும் ஃபாலோ பண்றாங்க? ஆமா, இப்பெல்லாம் நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும், புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், தான் நிறைய பேருக்கு வேலை தரணும்னு சொல்லி மைண்ட் செட் எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு. இப்ப என் வயசுக்கு விட கம்மியா இருக்கிற நிறைய பசங்க எல்லாம் வந்துட்டு கம்பெனிஸ் எல்லாம் இது பண்றாங்க, பிசினஸ் இன்ஸ்டாகிராம்ல பண்றாங்கன்றப்ப நம்ம எல்லாம் என்னடா பண்றோம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துலயுமே ஒரு ஸ்ட்ரீட்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுவா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டர்பிரினர்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள ட்ரெயின் பண்ணாதானே நல்லா இருக்கும். இன்னும் அதே ஓல்டு சிஸ்டமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா எங்க போறது நம்மலாம்? அப்போ எதுக்குதான் ஸ்கூல் சொல்லுங்க? எதுக்கு ஸ்கூல்? இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் தான் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் எல்லாமே இருக்கிற எல்லாமே ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல தான். லைக் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபர்ஸ்ட் லவ், இல்லைன்னா பீட்ரேயல், நிறைய புது விஷயம் கத்துக்கிறது, பனிஷ்மெண்ட் வாங்குறது, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல தான் நமக்கு நடக்கும். ஆமா, லைக் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வைஸ் வந்து ஸ்கூல் ஓகேன்னு சொல்லலாம். லைக் வந்து நம்மளுக்கு ஒரு நீங்க சர்வே பண்ணணும்னா வந்து ஓகே உங்களுக்கு அடிஷன், இப்ப நீங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு அடிஷன் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறது ஃபைன். ஆனா அதே மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒழுங்கா மேனேஜ் பண்றது, உங்க மணி எப்படி மேனேஜ் பண்றது அப்படிலாம் சொல்லி கொடுக்கலாம். ஏன் பண்ண மாட்டாங்க? மணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்,
லைக் நமக்கு ரைட். வர சேலரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி யாருமே இது வரைக்கும் எனக்குலாம் சொல்லி தந்ததே இல்ல. ஆமா, யாருமே இல்ல. அது கூட பரவாயில்ல. சரி, பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம். லைக் அப்புறம் 10th தான் முடிச்சிட்டோம். 11th 12th குரூப்ஸ்ல படிக்கிறாங்க. சயின்ஸ் காமர்ஸ்னு பிரிக்கிறாங்க. சயின்ஸ்ல வந்து விடுங்க, எங்களுக்குதான் மேக்ஸ் அதெல்லாம் சொல்லி, ஐ மீன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரேன். அக்கௌண்ட்ஸ்ல கூட அக்கௌண்ட்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, மணி மேனேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்குடா அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஆமா, போய் நான் காமர்ஸ். அப்ப வந்து அவனுங்களே முழிச்சானுங்க. அப்படி ஆமா. இருக்கோம் நம்ம, இப்படி இருக்கு ஸ்கூல் சிஸ்டம்ஸ் வந்து இந்த வேர்ல்டுல. யா. சரி, அப்ப இப்ப இருக்கிற வேர்ல்டுக்கு என்னதான் தேவை? இப்போ வந்து நம்ம சுத்தி முத்தி, ஐ மீன் சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வாட் வி நீட் இஸ் ஸ்கில்ஸ். நீங்க வந்து யாருமே உங்களோட சர்டிபிகேட்ஸ் பாக்குறதே கிடையாது. நீங்க சரி காலேஜ் ஸ்கூல் விடுங்க, காலேஜ் சர்டிபிகேட் கூட யார் பாக்குறா? ஆக்சுவலி சொல்ல போனா 3 years படிக்கிற கோர்ஸை விட, காலேஜ் 3 years படிக்கிற கோர்ஸ், 3 to 4 years படிக்கிற கோர்ஸை விட 3 months படிக்கிற அந்த சர்டிபிகேட், அந்த ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, நம்ம ஸ்கில் கத்துக்கிட்டோம், இந்த பர்டிகுலர் ஸ்கில் கத்துக்கிட்டோம்ட்டு, அதுக்குதான் வேல்யூவே அதிகம் இருக்கு. சோ அந்த மாதிரி காலேஜ் நம்மளா போய் கத்துக்கிறத விட ஏன் வந்து ஸ்கூல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல? அது ஒரு ஐடியா கூட அவங்களுக்கு தரல. லைக் நீ வந்து இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன், அதுல வந்து வார்த்தைக்கு 100 தடவை ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் ஸ்கில்ன்றானுங்க. இதே வார்த்தையே நான் ஸ்கூல்ல ஒரு தடவை கூட கேட்கல. எனக்கு எது மேல தெரியுமா போக்கஸ் பண்ணுவாங்க? மார்க்கு கிரேடு, மார்க்கு கிரேடு, அது 2 மட்டும்தான். நீ கத்துக்கிறியா, உனக்கு அந்த அப்ளைங் நாலேஜ் இருக்கா, அதெல்லாம் முக்கியம் இல்ல. கிரேடு வாங்கு, மார்க் வாங்கு, எப்படியாச்சும் படி, எப்படியாச்சும் எக்ஸாம் எழுது, ஆனா மார்க் வரணும். ஆமா, இதுல அவங்களே சொல்லுவாங்க, லைக் இத்தனை பேர் ஒரு கிளாஸ்ல 40 members இருந்தா அந்த 40ல 30 members வந்து யாருக்காச்சும் ஒர்க் பண்றதான் போவாங்க. மீதி 10% தான் வந்து லைக் ஆண்டர்பிரனர் ஆவாங்க. இத வந்து அவங்களுக்கே தெரியும். அவங்களே ஆண்டர்பிரனர் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன? அதெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஆமா, வந்து இவ்வளவு பண்றாங்களே ஸ்கூல்ஸ். அப்ப ஸ்கூல்ஸ் வந்து சக்சஸ்ன்ற ஒரு விஷயத்த அஷூர் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்ன? அப்படி கேட்டா அதுக்கான ஆன்சர் நான் எப்படி என்ன என் வாயால அதை சொல்லுவேன்? இப்ப ஸ்கூல்ஸ் சொல்றது எல்லாமே மத்தவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ் நம்ம படிக்கிறதா. இப்ப ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துக்கிட்டா சம்பந்தமே இல்லாம மத்தவங்களோடத நான் படிச்சா, மத்தவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு படிச்சா எனக்கு எப்படி ஃபியூச்சர் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அவங்க செத்தாங்கன்னு மட்டும் பரவாயில்ல. அவங்க செத்தாங்க, அவங்க பொண்டாட்டி பேர் என்ன, அவங்க பிள்ளை பேர் என்ன, அவங்க மாமியார் பேர் என்ன, கொழுந்தியா பேர் என்னதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. ஆமா, இதெல்லாம் படிச்சா நான் எப்படிங்க ஃபியூச்சர்ல சக்சீட் ஆக முடியும்? இப்ப நம்ம சக்சஸ் ஸ்டோரிஸ் படிக்கிறதே நமக்கு மோட்டிவேஷன் தான், கரெக்ட் தான், அது ஒன்றும் தப்புன்னு சொல்லல. ஆனா நம்மளோட சக்சஸ் ஸ்டோரிஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றத சொல்லி தருதான்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் அங்க. ஒரு சொல்லித்தர வேணாம், ஒரு ஐடியா வச்சு கொடுக்கலாமே. ஒரு ஐடியாவும் கொடுக்காம ஏதோ ஒரு மேஸ்ல போய் விட்டுறாங்க, நீயே போய் கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு அந்த மேஸ்ன்றத லைஃப்னு ஒண்ணு வச்சுக்கிட்டா, அந்த மேஸ்ன்றதுல எதுக்கு வந்து ஸ்கூல்ல ஒண்ணு வைக்கிறாங்க? சும்மா மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் மட்டும் கத்துக்கவா? இல்ல எனக்கு புரியல. யாருக்குமே புரியல ஆக்சுவலா. அதுதான் உண்மையான விஷயம். இங்க கேட்க எல்லாருக்குமே தெரியும், யாருக்குமே இது புரியவும் புரியாது, இது எங்க போய் சொல்றதுன்னு புரியாது. ஆமா, இப்ப நம்ம எவ்வளவுதான் ஸ்கூலை பத்தி அது இது தப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் லைட்டா நம்ம மனசுல தோணும்ல, ஸ்கூல் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகிய நிலா காலம் தான். அதுல நம்ம கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அது ஒரு ஒரு தனி ஃபீல் இல்ல? ஆமா, லைக் என்னதான் வந்து டீச்சர்ஸ் அப்படி இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஐடியல் டீச்சர் பார்த்திருப்போம். நாங்க அப்படி விட்னஸ் பண்ணது வந்து எங்க ஜியோகிராஃபி சார் தான். கண்டிப்பா சொல்ல போனோம்னா அவங்க வந்து எங்களுக்கு, ஆமா 10th எனக்கு பிசிக்ஸ் மேம். பிசிக்ஸ் மேம், ரைட். அந்த மாதிரி லைக் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, ஜஸ்ட் ஸ்கூல் பத்தி சொல்லி கொடுக்கறது, புக்ஸ்ல இருக்கிறது மட்டும் சொல்லி கொடுத்தா மத்ததையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க கம்மி பேரு. அதுல வந்து சொல்ல போனோம்னா லைக் இவங்க 2 பேரும் சொல்லலாம் எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு மென்டர்ஸும் கிடைக்கிறாங்க. இல்ல, அந்த படிப்பு விஷயத்தெல்லாம் நவுத்திட்டு கொஞ்சம் ஸ்கூல்ன்ற ஒரு ஒரு இத பார்த்தா அது ஒரு அழகிய ஒரு பூங்காவனம்னு சொல்லலாம்ல. இப்ப நமக்கு லைஃப் லாங் வரைக்கும் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்துதான் கிடைப்பாங்க.
இப்ப இவ இருக்கான்ல, இப்ப இவகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இவெல்லாம் வந்துட்டு எனக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல பரம எதிரி. ஆனா அந்த ஸ்கூல் அசிங்கமா அடிச்சுப்போம். ஆமா. அண்ட் அந்த ஸ்கூலுக்கு எடுத்த எக்ஸ்பீரியன்ஸால நாங்க நிறைய பண்ணதுனால இப்ப வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறி நிக்கிறோம். அதே மாதிரி நாங்க வாங்காத திட்டு இல்ல, பண்ணாத சேட்டை இல்ல. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு டைரக்டா வீட்டுக்கு வர மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. ஏகப்பட்ட அசிங்கப்பட்டிருப்போம். அந்த அசிங்கத்தை வந்து நம்ம ரொம்ப மண்டையில எடுத்துக்க மாட்டோம். லைக் ஆமா. ஓகே, அது வந்து நம்மளுக்கு ஒரு லெசன்ஸ் கொடுத்துருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி நிறைய ஸ்கூல் வந்து ஒரு கண்டிப்பா ஸ்கூல்னு சொன்னா என்ன டக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அந்த 3 வேர்ட்ஸ். ஓகேயா, உனக்கு வர 3 வேர்ட்ஸ், எனக்கு வர 3 வேர்ட்ஸ். நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. ஸ்கூல். இப்ப எனக்கு மார்னிங் அசெம்பிளி பா மறக்கவே முடியாது. காலையில போயிட்டு எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஆக்சுவலி 1/2 மணி நேரம் கிட்ட நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரேயர் சாங், பைபிள் பிளெட்ஜ், பிளாக் ஹாய்ஸ்டிங். அதுவும் மண்டே வந்துட்டா பிளாக் ஹாய்ஸ்டிங், அதுக்கு ஒரு சாங். அப்புறம் வந்துட்டு திருக்குறள், ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ், நியூஸ் ரீடிங், அமேசிங் ஃபேக்ட்ஸ், தாட் ஆஃப் தி டே, பிரின்சிபல் மேம் அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் ஒரு சின்ன பிரேயர், அப்புறம் நேஷனல் ஆந்தம். இதுல பாதி பேர் மயக்கம் போட்டு விழுவாங்க, பாதி பேர் வந்துட்டு என்னது இது வாந்தி எடுத்ததுதான் அதிகம் நிறைய பேர். ஆமா. ஒரு நாள்ல 2-3 பாட்டி விடும். ஐ மீன் மயக்க போட்டு வாந்தி எடுத்து சொல்றேன். அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது இந்த மார்னிங் அசெம்பிளி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த சவுண்ட் அப்படியே ஒரு மாதிரி ரஷ் சவுண்ட் இருக்கும்ல. நமக்கு ஒரு ஸ்கூல் பில்டிங் என்ட்ரானாலே நமக்கு அது கேட்கும். அதுவும் இந்த பிரேக் டைம், லஞ்ச் டைம்லாம் அப்படியே அந்த வாக்கிங் ஏரியாலலாம் அப்படியே அங்கங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு மாதிரி சவுண்டாவே இருக்கும்ல, அந்த சவுண்ட் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப இருக்கும். ஆமா. அப்புறம் தேர்டு பாத்தீங்கன்னா ஸ்கூலை விட்டு வர டைம். அதுவும் அதே மாதிரிதான். எல்லாரும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா காலையில எல்லாம் சோகமா வந்திருப்போம். அந்த பெல்லு லாஸ்ட் பெல் அடிச்சதும் எல்லாரும் சந்தோஷமா அப்படியே கேட்டை விட்டு வெளில ஓடுறதெல்லாம் வந்து ஒரு தனி ஃபீல். பெல்ல அடிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு வச்சு உட்காந்துருவோம். ஆமா. எப்படா வீட்டுக்கு போறோம், எப்படா வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் எப்போ வரும் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள். அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சோகமாவும் இருக்க முடியாது, ஹாப்பியாவும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சைக்கிள். வீட்ல இருந்தா எப்படா ஸ்கூலுக்கு போலான்னு இருக்கும், ஸ்கூல் போனா எப்படா வீட்டுக்கு வரலான்னு இருக்கும். ஆமா, அதேதான். இப்ப நீ சொல்லு, ஸ்கூல்னு சொன்னதும் உனக்கு ஞாபகம் வர 3 விஷயம். ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு சொல்ல போனா நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சுக்கிட்டது எல்லாமே ஸ்கூல்ஸ். அடுத்தது வந்து லஞ்ச். அந்த லஞ்ச் டைம்ல சாப்பிட்டது, அந்த லஞ்ச்ல அதுல அந்த ஞாபகம் வருது. எஸ் எஸ். அதே மாதிரி இன்னும் போகலாம் நம்ம கிளாஸ் டைம்லயே கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல. ஃபர்ஸ்ட் நல்ல பிள்ளைங்களா தான் இருந்தோம். அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புடி அப்படின்னு சொல்லி புடிக்கி திங்குறது, அது வந்து ஒரு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து லைக் ரொம்ப அசிங்கப்பட்டு அதெல்லாம் ஃபன் பண்ணுவோம் நம்ம. ஒரு தடவை கூட என்னமோ இங்கிலீஷ் மேம் கிட்ட வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வெளில வந்து நம்ம எல்லாருமே வந்து மாட்டணுமே வெளியில. பெல் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாட்டணுமே. லைக் தட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் டைம்ஸ். அவ்வளவு ஒரு வந்து எங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா வெளில நின்னு எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்தோம் அந்த மொமெண்ட்ல. ஆமா. இப்ப ஃபுட் லஞ்ச்ல ஷேர் பண்றதுன்னு நீ சொன்னல, அதே மாதிரி இந்த பிரேக் டைம்ல ஸ்நாக்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ் ப்ரொவைடர்ஸ்னு சில பேர் நம்ம கிளாஸ்லயே இருப்பாங்க. அதே மாதிரி மத்தியான சாப்பாடுக்கு சைட் டிஷ் ப்ரொவைடர்ஸ். அந்த மாதிரி the most useful friendsனா அவங்களாம் தான். ஸ்நாக்ஸ் தரவங்களும் சைட் டிஷ் தரவங்களும். அப்ப நம்ம என்ன சண்டை போட்டோமோ, ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் பார்க்கவே மாட்டோம். அசிங்கமா போய் சாப்பாடு கேட்டுரும், அவங்களும் கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து the beauty of friendship at lunch. ஆமா. ஸ்கூல் வந்து கண்டிப்பா ஒரு அழகிய நிலாக்காலம் சொல்ல போனா. திருப்பியும் நாங்க முதல்ல இருந்து நீங்க கேட்கலாம். பட் உங்களுக்கே தெரியும், ஸ்கூல்னு சொன்னா உங்களுக்கும் கண்டிப்பா தட் அந்த 96 மூவி அந்த மாதிரி கண்டிப்பா ஹிட் ஆகும். ஆமா, கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து அது ஒரு நாஸ்டால்ஜிக்கா இருக்கும் சொல்ல போனா. அதுவும் நாங்க இப்பதான் முடிச்சோம். எங்களுக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் தான் ஆகல. அப்பவே நாங்க இப்படி பேசுவோம். 15 வருஷம் ஆனவங்களுக்கு எல்லாம் அவங்க எப்படி பேசுவாங்க?
ஆமா. டக்குன்னு ஒரு மாரி ஸ்கூல கிராஸ் பண்ணோம்னா, நம்ம டிராவல் பண்றப்ப ஸ்கூல பார்த்தோம்னா, டக்குன்னு அப்படியே 1000 தாட்ஸ் வரும். என்னல்லாம் பண்ணோம்ல இங்க அப்படின்ட்டு. ஆமா. இப்ப கூட போய் கேட்டா கூட எங்களுக்கு மதிப்பு இருக்கு. இன்னைக்கு நான் கூட ஸ்கூலுக்கு போனேன். அப்ப கூட எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க. என்ன பண்ற? என்ன படிக்கிற? ம். அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்க. கண்டிப்பா எங்களாலயும் அவங்கள மறக்க முடியாது. அவங்களுக்கும் எங்கள மறக்க முடியாது. அந்த ஏன்னா மாரி அவங்க நாங்க பண்ண சம்பவங்கள் அப்படி. ஆமா. கண்டிப்பா எவ்வளோ திட்டு. ஆனா இவ்ளோ பண்ணதுக்கும் அவ்வளவும் நாங்க பண்ணிட்டோம். படிக்கிற ஆமா. டைம்ல படிச்சுட்டு ஃபன் பண்ற டைம்ல கண்டிப்பா ஃபன்னும் பண்ணியாச்சு. அந்த மாரி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்ப கூட ஆமா. ஸ்கூல்ல கூட நாங்க எந்த மாரி ஃபேமஸா இருந்தோம்னா, எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். வரப்போற பேரண்ட்ஸ்க்கு, ஆமா. ஜூனியர் நண்டு ஸ்டாஃப், சொல்லிக்கலாம் எங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. நெறைய பேருக்கு பாட்டு தெரியும் எங்கள. அக்கா தானே அப்படின்லாம் கேட்பாங்க அப்பப்போ. நீங்க அந்த அந்த பிள்ளை மாரி அக்கா தானே. அந்த மாரிலாம் கேட்பாங்க. அந்த மாரி பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கூட ஜூனியர் ஒரு பொண்ண பார்த்தேன். அந்த பொண்ணுட்ட பார்த்துட்டு அவங்களுக்கு கூட எக்ஸாம்ஸ் கிட்ட வருது போர்டு. சரி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ம்ஹும். ஸ்கூல்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ். புலம்புறதுக்கும் இருக்கு, ஃபீல் பண்றதுக்கும் இருக்கு. ஆமா. இப்ப ஒருவேளை நாங்க ஆனா ஸ்கூல முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏதோ தட்டு தடுமாறி அப்பப்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப ஒருவேளை நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. போய் மாட்டிக்கிட்டீங்க. ஸ்கூல் போய் படிச்சுதான் ஆகணும். டெய்லி அந்த ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அதனால அப்பப்ப படிச்சுக்கோங்க. அப்பப்ப லைக் செரிஷ் பண்ணிக்கோங்க. ஆமா. சொல்ல போனோம்னா உண்மை என்னன்னா, ஃபன் பண்ண டைம்ல ஃபன் பண்ணுங்க. படிக்கிற டைம்ல படிங்க. அட்வைஸ் பண்ற மாரி இருக்கா? இருந்தாலும் அதான் உண்மை. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.